இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள், காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். அழைப்பேற்று பின்தொடர வாருங்கள், வாருங்கள். அகத்திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பேற்று பின்தொடர வாருங்கள், வாருங்கள். அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடராய் அழைக்கப்பெற்றோர் வாருங்கள், கிறிஸ்துவின் சீடராய் அழைக்கப்பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள், கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள், காண வாருங்கள். வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர்குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு இணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, புலந்திருக்கும் இப்பொன்னாளில் புனித தனிஸ்லாஸின் 9ஆம் திருவிழாவை கொண்டாட வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித தனிஸ்லாஸ் இளைஞர் சபை, வெளியூர் வாழ் சொக்கன்குடியிருப்பு இறை மக்கள், புனித யூதா மற்றும் புனித மத்தியா அன்பியங்கள் சார்பில் திருப்பலி காண அன்புடன் வரவேற்கிறோம். இறைவனின் திருவுளம் இன்னதென்று கண்டு தேய்ந்து தெளிந்து இயேசு சபையில் தன்னை இணைத்து கொண்டவர் நம் புனிதர். தன்னிடம் உள்ள யாவற்றையும் துறந்து இறைவனை நிலையான செல்வம் என்று இயேசுவை சிக்கன பற்றி கொண்டவர் நம் புனிதர். அன்னை மரியாள் மீது மிகுந்த பக்தி கொண்டவர், எளிய தூய ஞானமுள்ள வாழ்வு வாழ்ந்தவர். அன்னாரின் திருவிழாவை கொண்டாடும் நாம் அனைவரும் இறைவன் மீது ஆழமான பற்று கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். புனித தனிஸ்லாஸை போன்று தூய வாழ்வு வாழ வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியானது நம்முடைய ஊரிலிருந்து வெளியிடங்களில் பணி செய்து கொண்டிருக்கின்ற, உழைத்து கொண்டிருக்கின்ற அல்லது வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கப்பட இருக்கின்றது. இறைவன் இவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் இவர்கள் வழியாகவும் நம்முடைய ஊரில் நிறைவான மகிழ்ச்சியும் நிறைவான பொருளாதாரமும் பெருகவும் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் மன்றாடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்கள் அனைத்தையும் புனித தனிஸ்லாஸ் வழியாக ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவங்களை போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பல பக்கம் வீற்றிருப்பவரே, நீயும் மீது இரங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்கவும் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாப்பையும் அளித்தீரே. அதனால் புனித தனிஸ்லாசின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கடவுள் நம் செயல்களை சோதித்தருகிறார். நாம் வகுக்கும் திட்டங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். நாம் அவரது திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. கடவுளின் திருவிழப்படி நடக்கவில்லை. இதனால் கடவுள் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு வழங்குவார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. நாம் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பிலாராது வாழவும் விடுக்கும் இவ்வாசகத்துக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரை கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்களினங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர். உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாய் இருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை. திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை. கடவுளின் திருவுள்ளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கும் கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடக்க மாட்டார். உயர்ந்தற்கொண்டு தனி மதிப்பளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லோரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பாக கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறிப்பிரலாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகின்றேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைபிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்தி வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பேராவல் கண்டேன். உன்னால் இதை புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. உன்னால் இதயம் புதியதானது, உறவால் வாழ்வு இனிமையானது. எல்லாம் இங்கு நீ என்று உள்ளம் பாடுது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். நீதானே என் சொந்தம், நீங்காது நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன்பால், உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. நீதானே என் சொந்தம், நீங்காது நம் பந்தம். உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன்பால், உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. உன் அன்பில் நனைந்தேன், உன்னோடு கலந்தேன். உன்
மாண்பை பகிர்ந்தேன் உனதாகிறேன். உன் அன்பை நனைந்தேன் உன்னோடு கலந்தேன். உன் மாண்பை பகிர்ந்தேன் உலகாகிறேன். என்னக வாழ்வவா என்னை ஆழ்வவா இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேராகும் தேடும் என் கண்ணில் பேரார்வம் கொண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேரார்வம் கொண்டேன். அறம் சூழும் உன் வாழ்வு அருள் சேர்க்கும் உன் வாக்கு இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. அறம் சூழும் உன் வாழ்வு அருள் சேர்க்கும் உன் வாக்கு இறைவா உன் பேரன்பு நிலையானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ்வு மகிழ்வானது. உன் அன்பை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தேன். உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். உன் அன்பை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தேன். உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன். என்னக வாழ்வவா என்னை ஆழ்வவா இறைவா என் இறைவானவா. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேரார்வம் கொண்டேன். தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன். தேடும் என் கண்ணில் பேரார்வம் கொண்டேன். Alleluia. அல்லேலூயா Alleluia. அல்லேலூயா Alleluia. அல்லேலூயா Alleluia. 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 எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 11 முதல். அக்காலத்தில் இயேசு ஜெருசலேமுக்கு போய் கொண்டிருந்த போது கலிலேயா சமாரியா பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபொழுது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவை எங்களுக்கு இரங்கம் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலம் அளித்தது என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருவிழாவின் 9வது நாளாகிய இன்று நவநாளின் இறுதி நாள். 9 நாள் நவநாள் கொண்டாடி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது 9வது நாள். நாளை தினம் நவநாளின் முடிவில் பெருவிழாவாக, நன்றி விழாவாக கொண்டாட இருக்கின்றோம். நாளை தினம் நாம் கொண்டாட இருக்கின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித தனிஸ்லாஸ் அவர்களுடைய அந்த திருவிழாவின் போது நாம் அனைவரும் நிறைய ஆசீர்வாதத்தை பெறப்போகின்றோம். அதற்கான தயாரிப்பாக இந்த 9 நாட்கள், இந்த நவநாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இந்த ஒரு நவநாளின் அடிப்படையில் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம், இறைவனுக்குள் வந்திருக்கின்றோம். இறுதியாக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விதத்தில் நம்மை நாம் பக்குவப்படுத்தி இருக்கின்றோம். ஆக இந்த நாளில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றேன். ஒருவருக்காக ஜெபிப்போம். அனைவரும் புனிதர் வழியாக இயேசுவில் இணைவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். அதே நேரத்தில் நம்முடைய ஊரிலிருந்து வெளியூர்களில் பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும் இன்று நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஒரு நன்றி பெருக்கோடு ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவின் போது நம்முடைய ஊருக்கு அவர்கள் வருகை தருகிறார்கள். நம்முடைய ஊரை நன்றியோடு நினைத்து பார்க்கின்றார்கள். செல்கின்ற இடமெல்லாம் அவர்கள் உழைத்து அதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பொருளாதாரத்திலும் அருளாதாரத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பிறந்த ஊரை மறக்கக்கூடாது. இந்த இடத்திலிருந்து புனித தனிஸ்லாஸ் வழியாக ஏராளமான கொடைகளையும் நலன்களையும் உடல் நலத்தையும் பெற்றிருக்கிறோம் என்பதன் அடையாளமாக நன்றியாக இந்த இடத்திற்கு வருகின்றார்கள் என்று சொன்னால் அதுவே மிகப்பெரிய ஒரு சிறப்பானதாக இருக்கிறது, உன்னதமான ஒரு நிலையாக இருக்கிறது. நன்றி மறப்பது நல்லது அல்ல என்று சொல்லி இந்த இடத்திற்கு நன்றி பெருக்கோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்றைய நற்செய்தியும் அதற்கு தகுந்தாற்போன்று அமைந்திருப்பதையும் என்னால் பார்க்க முடிகின்றது. ஆண்டவர் இயேசு ஒரு ஊருக்குள் செல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலிலேயா சமாரியா வழியாக நடந்து வருகின்ற பொழுது ஒரு ஊருக்குள் சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஊருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. காரணம் என்ன? யோசித்து பார்க்க வேண்டும். இயேசு வாழ்ந்த காலத்தில் அந்த தொழுநோயாளிகள் எவ்வாறு நடத்தப்பட்டார்கள்? அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட துன்பத்தை விட, கஷ்டத்தை விட, வேதனையை விட மன ரீதியாக சமூக அளவில் அவர்கள் பாதிக்கப்பட்டது அதிகம். இந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் தங்களுடைய பெற்றோரை பிரிந்து, உறவுகளை பிரிந்து, சமூகத்தை பிரிந்து அனாதைகளாக அவர்கள் ஊருக்கு புறம்பாக, ஊருக்கு வெளியே அவர்கள் அமர வைக்கப்படுகிறார்கள்.
உறவுக்காரர்கள் கூட அவர்களை பார்ப்பதற்கு அனுமதி கிடையாது, அவர்களுக்கும் அனுமதி கிடையாது. காரணம் என்ன? இந்த ஒரு தொழுநோய் இன்னொருவருக்கு வந்துவிடும், பரவிவிடும். எனவே நாமும் பாதிக்கப்பட்டு விடுவோம், நன்றாக இருக்கிறோம், நாமும் பாதிக்கப்பட்டு விடுவோம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு, பய உணர்வு அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தது, ஊருக்கு வெளியே தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஒருவேளை அந்த ஊரில் ஏராளமான தொழுநோயாளிகள் ஊருக்கு புறம்பாக ஒதுக்கி வைக்கப்பட்டு அதுவே ஒரு ஊராக இருந்திருக்க ஒரு வாய்ப்பும் இருந்திருக்கிறது. அந்த வகையில்தான் அதற்கென்று ஒரு பெயர் வைப்பதற்கு பதிலாக ஒரு ஊர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஆக சமூகத்திலும் அந்தஸ்து இல்லை, குடும்பத்திலும் அந்தஸ்து இல்லை, உடல் ரீதியாகவும் பலவிதமான பிரச்சனைகள், நாம் இருக்கிற இடத்திற்கு கூட ஒரு பெயரில்லாத ஒரு சூழல், இவ்வாறாக ஒதுக்கப்பட்டு வாழ்ந்த அந்த ஒரு நிலையில்தான் இந்த 10 தொழுநோயாளிகள் தைரியமாக இயேசுவை சந்திப்பதற்கு வருகின்றார்கள். இயேசுவை சந்திப்பதற்கு அவர்களுக்கு தைரியம் எங்கிருந்து வருகிறது? அதுதான் கடவுளுடைய உன்னதமான அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு மகத்துவம். இந்த ஒரு மனிதரிடமிருந்து அற்புதமான சக்தி இருக்கிறது, இறைத்தன்மை வெளிப்படுகிறது. இந்த சமூகம் என்னை ஒதுக்கினாலும் கூட, என்னை சுற்றி வாழ்கிறவர்கள் என்னை ஒதுக்கினாலும் கூட, என்னோடு உடன் பிறந்தவர்கள் அல்லது என்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்னை ஒதுக்கினாலும் கூட, இவர் என்னை ஒதுக்காதவராக, என்னை கையிலே தாங்கி பிடிப்பவராக இருக்கிறார் என்ற ஏதோ ஒரு நம்பிக்கை அவர்களை உந்தி தள்ள, இந்த சமூகம் என்ன சொல்லுமோ, மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர்கள் தைரியமாக இயேசுவை சந்திப்பதற்காக வருகின்றார்கள். தாவீதின் மகனே, எங்கள் மீது இறங்கும் என்று சொல்லி அவர்கள் அபய குரல் எழுப்புகின்றார்கள். இந்த சமூகம் என்னை ஒதுக்கி வைத்து விட்டது, ஆனால் என்னை ஒதுக்காத தெய்வமாக நீர் இருக்கின்றீர் என்ற ஒரு நிலையில் அவர்கள் இயேசுவை தைரியமாக சந்திப்பதற்காக வருகிறார்கள். எங்கள் மீது இறங்கும், இந்த சமூகம் இறங்கவில்லை, குடும்பத்தில் உள்ளவர்கள் இறங்கவில்லை, நீர் இறங்கும் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் அவருடைய நம்பிக்கையை இயேசு தன்னுடைய வாழ்வில் உணர்கின்றார். இந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் உங்களை குறிவிடம் காட்டி நீங்கள் நலம் பெற்றதற்கான அனுமதி சீட்டை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். தொழுநோயாளி ஒருவர் சுகம் பெற்று விட்டார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்வதற்கு முன், சமூகத்தோடு சேர்வதற்கு முன் அவர் குருவிடம் தன்னை காட்டி தான் நலம் பெற்று விட்டேன் என்று சொல்லி அனுமதி சீட்டு பெற வேண்டும். அந்த ஒரு அனுமதி சீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு செல்கின்றார்கள். எங்கிருந்து இந்த நம்பிக்கை வந்தது? இயேசுவிடமிருந்து இந்த நம்பிக்கை வைத்தது. அவருடைய செயல்பாடுகளிலிருந்து இந்த நம்பிக்கை வந்தது. அவர் எங்களை கைவிட மாட்டார் என்ற அசைக்க முடியாத அந்த ஒரு நம்பிக்கை இயேசு சொன்ன இந்த ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அவர்களுக்கு வருகிறது. எனவே அவர்கள் தங்களை குருவிடம் காட்டுவதற்காக செல்கிறார்கள். நாங்கள் நலம் பெற்று விட்டோம் என்று சொல்லி இயேசுடைய வார்த்தையை நம்பி அவர்கள் சென்றார்கள், நலம் பெற்றார்கள். ஆனால் போகின்ற வழியிலேயே அவர்கள் முழுவதுமாக சுகம் பெற்றதை உணர்கின்றார்கள். ஆக குருவிடம் தன்னை காட்டுவதற்கு முன்னதாக இயேசுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒருவர் மட்டும் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, மற்ற 9 பேரும் இயேசுவிடம் நலம் பெற்றார்கள். உடனடியாக குருவிடம் காட்டி தன்னை சமூகத்தோடும் குடும்பத்தோடும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வப்பட்டார்கள். ஆனால் குணம் கொடுத்த அந்த இயேசுவை பற்றி யோசித்து பார்க்க, கடவுளை பற்றி யோசித்து பார்க்க அவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே இயேசுவினுடைய இனத்தை சார்ந்த யூதர்கள். நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், கடவுளுடைய சொந்த பிள்ளைகள், கடவுளை அப்பா என்று அழைக்கின்ற பேச்சினை பெற்றவர்கள். இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு மீட்பு உண்டோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் யூதர்கள் இவரை தந்தையாக ஏற்றுக்கொண்டதனால், யாவே கடவுளை தந்தையாக ஏற்றுக்கொண்டதனால், உயிருள்ள கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டதனால் எங்களுக்கு கண்டிப்பாக மீட்பு உண்டு, யூதர்களாக பிறந்த காரணத்தாலே எங்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்த அந்த நபர்கள், யூதர்கள், நன்றி மறந்தவர்களாக இயேசுவை அவர்கள் சந்திக்க வரவில்லை. நலம் பெற்று சென்றார்கள், இயேசுவை சந்திக்க வரவில்லை, இயேசுவோடு இருக்க மறந்து விட்டார்கள். ஆனால் இந்த யூதர்களால் ஒதுத்து வெறுக்கப்பட்ட அந்த சமாரியர் இயேசுவிடம் நன்றி செலுத்துவதற்காக வருகின்றார். நலம் பெற்றவுடன் நன்றி பெருக்கோடு இயேசுவை சந்திக்க வருகின்றார். இயேசு கேட்கின்றார், மற்ற 9 பேர் எங்கே? அவர்களும் நலமடைந்தார்கள் தானே, அவர்கள் எங்கே? எனக்கு அதை பற்றி தெரியாது, எனக்கு உம்மீது அன்பு உண்டு,
யானும் உம்மை அன்பு செய்கின்றேன் என்ற ஒரு அன்பின் நன்றியின் பெருக்கால் அந்த சமாரியர் இயேசுவிடம் திரும்பி வருவதை பார்க்கிறோம். இயேசுவோடு இணைந்து இயேசுவினுடைய சீடராக தன்னை மாற்றிக்கொள்கின்றார். தன்னுடைய குடும்பத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். இயேசுவோடு இணைந்து கொண்டால் குடும்பத்தோடும் இணைந்திருக்கிறேன், சமூகத்தோடும் இணைந்திருக்கிறேன், எல்லோரோடும் இணைந்திருக்கிறேன். இவர் ஒன்றிப்பின் இலக்கணமாக என்னை இந்த சமூகத்தோடு வாழ வைக்கக்கூடியவராக, என்னுடைய குடும்பத்தோடு வாழ வைக்கக்கூடியவராக, எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசுவை பற்றி கொள்கின்றார். உயிருள்ள கடவுளை, யாவே இறைவனே இந்த உலகத்தில் மனிதனாக வந்திருக்கிறார். அந்த யாவே இறைவன்தான் இந்த இயேசு. இவர் உன்னதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், எனக்கு சுகம் கொடுத்தவர், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர், எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் என்று சொல்லி அற்புதமான விதத்தில் இயேசுவோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் இயேசுவோடு இணைந்து கொள்வதற்காக, புனிதர் வழியாக இயேசுவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நாமும் வந்திருக்கிறோம். நிச்சயமாக இயேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊரை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நாம் செய்கின்ற தொழிலை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உழைப்பை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாக நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோமே, அந்த மகிழ்ச்சி உண்மையிலேயே நம்மிடம் இருக்கிறதா யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது அந்த ஒரு மகிழ்ச்சி பெருக்கோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? பல நேரங்களில் எல்லாவற்றையும் பெறுகிறோம், எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான அந்த ஒரு மகிழ்ச்சியை, அந்த தெய்வீக மகிழ்ச்சியை, இந்த உலகம் கொடுக்க முடியாத மகிழ்ச்சியை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி மகிழ்ச்சியின் தெய்வமாக இருக்கிற அந்த இயேசுவை நாம் முழுமையாக வாழ்வில் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? அவரோடு இருப்பதுதான் மகிழ்ச்சி என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம். அதிசயமான புனிதரை நமக்கு பாதுகாவலராக கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற தெய்வம். அவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நம்முடைய ஊரை ஆசீர்வதிக்கட்டும், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஊரிலிருந்து வெளியூர்களில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்தில் இருந்தது என்று சொன்னால் அதுதான் மகிழ்ச்சி. அந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் நிலையாக பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு வாழ்ந்த அந்த ஒரு வாழ்வை நாமும் நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். இயேசு நமக்கு கொடுத்த அந்த விழுமியங்களை, அந்த வாழ்க்கை மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். இயேசு சொல்வதெல்லாம், நான் உங்களை அன்பு செய்வது போன்று நீங்களும் ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்கின்றார். அந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துகின்றோமா? எல்லோராலும் நான் அன்பு செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எல்லோரும் என்னை எந்த விதமான நிபந்தனையும் இன்றி அன்பு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த விதமான நிபந்தனையின்றி நம்மை அன்பு செய்து கொண்டிருக்கின்ற இயேசுவின் வழி நடக்கின்ற நாம் நிபந்தனையின்றி பிறரை அன்பு செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? எனவே அன்புக்குரியவர்களே, புனிதர் இன்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மகிழ்ச்சியில் தொடர்ந்து பயணிக்க ஒருவரை அன்பு செய்வோம், விட்டு கொடுப்போம், ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். அதுதான் வாழ்க்கை என்பதை உணர்வோம், அதுதான் மகிழ்ச்சி என்பதை உணர்வோம். அந்த மகிழ்ச்சியோடு வாழ தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசுயா, நாங்கள் கேட்பதை தாரும் இயேசுயா. ஞானத்தின் இருப்பிடமே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் அனைவரும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மந்தையை பேணி காக்கவும் உமது வழியில் நடத்தி செல்லவும் தேவையான ஞானத்தை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசுயா, நாங்கள்
நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. உயர் நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவேன் என்று மொழிந்த இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை உணர்ந்து வாழவும் நீதியின் பாதையில் மக்களை வழிநடத்தி செல்லவும் தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா. நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. தூய்மையானவற்றை கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர் என்று மொழிந்த இறைவா, புனித தனிஸ்லாஸின் திருவிழாவை கொண்டாடும் நாங்கள் அனைவரும் அவரிடம் விளங்கிய எளிமை, தூய்மை, தாழ்ச்சி, ஜப வாழ்வு முதலிய பண்புகள் கொண்டு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா. நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள் என்று தூய பவுல் மூலம் மொழிந்த இறைவா, எங்கள் தொழிலை ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மென்மேலும் எங்கள் வாழ்க்கை நிலை தொடர்ந்து உயர தேவையான வரங்களை வரமருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா. நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்று மொழிந்த இறைவா, முதுமை காரணமாக திருப்பலிக்கு வர முடியாமல் வீட்டில் இருந்து ஜெபிக்கும் உம் பிள்ளைகளுக்காய் மன்றாடுகிறோம். நீரே அவர்களுக்கு அரணும் கோட்டையுமாய் ஆறுதலாயிருந்து தேற்றி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, கேட்பதை தாரும் இயேசையா. நாங்கள் கேட்பதை தாரும் இயேசையா. நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கரத்தில்
நிறைவாய் நிறைவாய் தருகின்றார். படைப்பின் இறைவன் நீர்தானே, மகிழ்ந்து கொடுக்கின்றோம். சகோதர சகோதரனுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் தனிஸ்லாசி நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோ. நம்பிக்கையாளர்களுக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டாடும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பான எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களை தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் கொண்டாடி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் என்றும் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் போல்வது தகுமே. ஏனெனில் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்தவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கை ஆக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்கள் பாதுகாவலர் ஆகிய புனித தனிஸ்லாஸ், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடைவோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான இறை மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தரலாம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணத்தில் நிகழ்வுள்ள நாம் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின்
உயரத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாடும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலையை தந்திட பலியான உணவு. இங்கு வீதி எங்குமே வாழ்வு வளர்ந்திட ஆற்றலாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். சுடரும் விருந்திது உண்ண வாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்திடும் நம்மில் வாழும் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்திடும் நம்மில் வாழும் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். எந்த நெஞ்சில் வந்த தெய்வமே உந்தன் அன்பை என்று பாடி நன்றி கூறுவோம். எந்த நெஞ்சில் வந்த தெய்வமே உந்தன் அன்பை என்று பாடி நன்றி கூறுவோம். காலம் மாறும் உம் அன்பு மாறுமோ, காலம் மாறும் உம் அன்பு மாறுமோ. காலமெல்லாம் உம்மை பாடி நன்றி கூறுவோம். துன்ப துயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. துன்ப துயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை,
நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். தேற்றும் தெய்வமே உந்தன் கருணையே என்று பாடி நன்றி கூறுவோம். துன்பத்திலே தேற்றும் தெய்வமே உந்தன் கருணையை என்று பாடி நன்றி கூறுவோம். தாய் மறந்தாலும் உந்தன் அன்பு மாறுமோ, தாய் மறந்தாலும் உந்தன் அன்பு மாறுமோ, உந்தன் பாசம் நினைத்து நன்றி கூறுவோம். துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்யும் நம்மில் வாழும் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்மை கோடி செய்யும் நம்மில் வாழும் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நெஞ்சில் வந்த தெய்வமே உந்தன் அன்பை என்று பாடி நன்றி கூறுவோம். எந்த நெஞ்சில் வந்த தெய்வமே உந்தன் அன்பை என்று பாடி நன்றி கூறுவோம். காலமாறும் நன்பு மாறுமோ, காலமாறும் நன்பு மாறுமோ, காலமெல்லாம் உம்மை பாடி நன்றி கூறுவோம். துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். துன்பத்திலே தேற்றும் தெய்வமே உந்தன் கருணையை என்று பாடி நன்றி கூறுவோம். துன்பத்திலே தேற்றும் தெய்வமே உந்தன் கருணையை என்றும் பாடி நன்றி கூறுவோம். தாய் மறந்தாலும் உந்தன் அன்பு மாறுமோ, தாய் மறந்தாலும் உந்தன் அன்பு மாறுமோ, உந்தன் பாசம் நினைத்து நன்றி கூறுவோம். துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. துன்பதுயரங்கள் இனி மறைந்து போகுமே, எந்த வாழ்விலே புது வசந்தம் வீசுமே. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை
நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். உண்மையே நிறைவா, எம் இளைஞர்களை ஞானத்தில் வளர்த்தெடுக்க நல்ல பெற்றோரையும் ஆன்மீக வழிகாட்டிகளையும் தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். அன்பின் இறைவா, புனித தனிஸ்லாஸின் 9வது திருவிழா திருப்பலியை வெளியூர் வாழ் எங்கள் மக்களோடு நாங்கள் சிறப்பிக்க வாய்ப்பு நல்கிய மேலான கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். இரக்கத்தின் இறைவா, எம் ஊரில் மற்றும் வெளியூரில் வாழும் இறை மக்களின் தொழில் முயற்சியை ஆசீர்வதித்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். இரக்கத்தின் தேவனே, எங்களுக்கு அதிசய மணல் மாதா முதன்மை திருத்தலத்தை தந்து அதில் புதிய ஆலயத்தை கட்டியெழுப்ப எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க போகின்ற கிருபைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். அன்பின் இறைவா, தூய்மையின் உருவாம் தூய தனிஸ்லாஸை எங்களுக்கு பாதுகாவலராக தந்தமைக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். நம்பிக்கையின் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள அன்பிய குடும்பங்கள் அன்பும் அமைதியும் நிலவிடச் செய்த உமது மேலான அனல்களுக்காய் நன்றி இறைவா, நன்றி. நன்றி கீதம் பாடுவோம் வல்ல தேவன் இயேசுவை, நன்றி நன்றி என்று பாடி நாளும் வாழ்த்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய ஊரை சார்ந்த வெளியூரில் பணி செய்து கொண்டிருக்கின்ற வெளியூரில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரும் சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் ஒருவருக்காக ஜெபிப்போம் என்கின்ற ஒரு உணர்வோடு நாம் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவில் ஒன்றாக இணைந்து நம்முடைய ஊர் வளர்ச்சிக்காகவும் நம்முடைய எல்லா வளர்ச்சிக்காகவும் நாம் ஒத்துழைக்க அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று 9ஆம் திருவிழா. இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே இன்று மாலை 6 மணிக்கு சப்பரப்பவனி தேர்ப்பவனி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஜெபமாலையும் திருவிழா மாலை ஆராதனையும் நடைபெறும். எனவே இதை கருத்தில் கொண்டு சப்பரப்பவனியை சரியான நேரத்திற்கு ஆரம்பித்து அதன் மூலம் வழிபாடுகள் அனைத்தும் சிறப்பான குறித்த நேரத்தில் நடைபெற உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நிர்வாகத்தினர் இதற்கான முழு முயற்சியும் எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனவே 6 மணிக்கு தேர்ப்பவனி, 7:30 மணிக்கு ஜெபமாலை, 8 மணிக்கு மாலை ஆராதனை என்று அனைத்து நிகழ்வுகளும் சிறப்பாக நடைபெற அனைவரும் ஒத்துழைக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் நற்கருணை பவனி மிக அருமையாக அனைவரும் பங்கெடுத்தோம். இங்கேருந்து பவனி புறப்படும்போது நான் இந்த பக்கம் பார்த்தேன், யாருமே இங்கே கிடையாது, எல்லாரும் பவனிக்கு வந்துட்டீங்க. அது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. ஆண்டவர் நம்மை தேடி வந்த ஆண்டவரை நாம் நம்முடைய வீடுகளில் வரவேற்கிறோம் என்ற எண்ணத்தோடு அனைவரும் பங்கெடுத்தீர்கள். உண்மையிலே ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். மிக அமைதியாக அந்த ஜப சூழ்நிலையில் அது நடைபெற்றது. அது ஆண்டவருடைய அருளின் அடையாளம். கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதன் அடையாளம். இன்று சிறப்பாக வெளியூரில் வாழுகின்ற மக்களுக்காக இந்த திருப்பலியில் நாம் ஜெபிக்கின்றோம். தொழில் செய்கின்றவர்கள், உழைக்கின்றவர்கள், குடும்பமாக அங்கே வாழுகின்றவர்கள், அவர்களுக்காக நாம் இந்த திருப்பலியில் ஜெபித்தோம். ஆனால் நான் எதிர்பார்த்த அளவு மக்களுடைய பங்களிப்பு இருக்கவில்லை.
நீங்களே அதை உணர்வீர்கள். ஆகவே நாளைய தினம் இன்னொரு வாய்ப்பு நமக்கு இருக்கின்றது. திருவிழா திருப்பலியின் போது வெளியிடங்களில் வாழுகின்றவர்கள் குடும்பமாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் பங்கு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சிறப்பாக ஒவ்வொரு குடும்பமும் உங்களுடைய காணிக்கை, அதுதான் கடவுளுக்கு நீங்கள் காட்டுகின்ற அன்பின் வெளிப்பாடு. காணிக்கை பவனியில் ஒரு குடும்பத்தின் சார்பில் ஒவ்வொருவரும் இருந்தால் மிகச் சிறப்பான ஒரு வெளிப்படுத்துதலாக இருக்கும். எனவே கடவுள் எவ்வளவெல்லாம் நம்மளை ஆசீர்வதித்துள்ளார், நம்மை உயர்த்தியுள்ளார், நமக்கு பாதுகாப்பையும் தொழிலையும் தந்துள்ளார் என்பதை நினைத்து குடும்பமாக நாம் நன்றி செலுத்த வந்துள்ள ஒரு நாள் இது. இது திருவிழா மட்டுமல்ல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்துள்ள நாள். இவ்வளவு நாளும் நாம் ஒரு வருடமாக அங்கே இருப்போம், ஆனால் இப்பொழுது இங்கே கூடி வருகின்றோம். எனவே கடவுள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆகவே எல்லா குடும்பமும், வெளியூரில் இருக்கின்ற நம்முடைய குடும்பங்கள் நன்றியோடு நாளைய திருப்பலியில் பவனியில் காணிக்கையில் உங்களுடைய வெளிப்படுத்துதல் இருக்க வேண்டும். கடவுள் உங்களை எவ்வாறு ஆசீர்வதித்துள்ளார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுது அந்த இறைவன் மகிழ்ச்சியோடு, இன்றைய மறையுறையில் சொன்னது போல பெரும் மகிழ்வோடு தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நம் ஊரினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் வெளியிலிருந்து தான் இருக்கின்றது. வெளியிலிருந்து தான் நம்முடைய ஊரின் வளர்ச்சி முன்னேற்றம் அனைத்தும் இருக்கின்றது. ஆகவே பெரும் மகிழ்ச்சியோடு நாளைய தினம் அந்த திருவிழாவை நாம் கொண்டாடுவோம். கடவுள் தொடர்ந்து நம்முடைய நன்றி உள்ளத்தை ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, அதே போன்று திருவிழாவின் நேரத்தில் நாம் விசுவாச பரப்புதல் ஞாயிறு காணிக்கை உங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த ஒரு கவரானது திரும்ப பெறப்படும். எனவே அசனம் நடைபெறுகிற அன்று நானும் உதவி தந்தையும் உங்களுடைய இல்லங்களுக்கு வந்து உங்களுடைய இல்லங்களை சந்தித்து ஆசீர்வதிக்க இருக்கின்றோம். எனவே இந்த விசுவாச பரப்புதலுக்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி என்று சொல்லி உங்களுக்கு என்ன முடியுமோ அதை அந்த கவரிலே வைத்து கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன்னதாக அன்பிய வழிகாட்டிகள் என்னிடம் இருக்கின்ற அந்த விசுவாச பரப்புதல் ஞாயிறு காணிக்கை கவரை அந்த காலண்டரையும் பெற்றுக்கொண்டு அந்த வீடுகளுக்கு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நானும் உதவி தந்தையும் வந்து உங்களுடைய இல்லங்களை ஆசீர்வதிப்பதற்கு அது எளிதாக இருக்கும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த ஒரு நாள் நிச்சயமாக எல்லார் இல்லங்களுக்கும் வர முடியாது. எனவே வெளியூரிலிருந்து இங்கு வந்திருக்கின்றவருடைய இல்லங்களுக்கு மட்டும் நாங்கள் 2 பேரும் நாங்கள் வருவோம். நம்முடைய ஊரில் இருக்கின்றவர்களை அடுத்த வாரத்தில் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே தயவு செய்து வெளியூரில் இருக்கின்ற அனைத்து உறவுகளும் இந்த நாங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய உபசரிப்பை அன்போடு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒருவருக்காக ஜெபிப்போம். மகிழ்ச்சியில் நாம் அனைவரும் ஆண்டவரில் இருப்போம் என்பதையும் நாம் நம்முடைய ஜெபத்தின் மூலம் வெளிப்படுத்திக் கொள்வோம். அன்பிய வழிகாட்டிகள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அந்த கவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித தனிஸ்லாசி நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உடைய இறையை அன்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்களாவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனது அன்பையும் ஆசீரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எம்முறை தீர்ப்பாயா, எம்மோய் தீர்ப்பாயா, வழி நடத்திய நீ துணை வருவாயா. எம்முறை தீர்ப்பாயா, என்னோய் தீர்ப்பாயா, வழி நடத்திட நீ துணை வருவாயா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. அண்ணா என்ற குரல் கேட்டு நீ வந்ததும் என் உள்ளம் மலராக மகிழுதையா. அன்பே என்ற குரல் கேட்டு யாம் வந்ததும் எம் உள்ளம் உறவாலே நிறையுதையா. அண்ணா என்ற குரல் கேட்டு நீ வந்ததும் என் உள்ளம் மலராக மகிழுதையா. அன்பே என்ற குரல் கேட்டு யாம் வந்ததும் எம் உள்ளம் உறவாலே நிறையுதையா. நீ ஆசையாக எம்மை அணைத்து கொண்ட வேளை, ஆசையாக எம்மை அணைத்து கொண்ட வேளை மகிழ்வோமையா. எம்மை காக்கும் தந்தை நீரையா, எம்மை காக்கும் தந்தை நீரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. இறை தந்தை குரல் கேட்டு நீ வந்ததும் உம் உள்ளம் மகிழ்வாடை நிறைந்ததையா. இறை வாழ்வில் நம்பிக்கை நீர் கொண்டதும் அகிலமே உன்னாதே மகிழுதையா. இறை தந்தை குரல் கேட்டு நீ வந்ததும் உம் உள்ளம் மகிழ்வாடை நிறைந்ததையா. இறை வாழ்வில் நம்பிக்கை நீர் கொண்டதும் அகிலமே உன்னாதே மகிழுதையா. நீ ஆசையாக எம்மை அணைத்து கொண்ட வேளை, ஆசையாக எம்மை அணைத்து கொண்ட வேளை மகிழ்வோமையா. எம்மை காக்கும் தந்தை நீரையா, எம்மை காக்கும் தந்தை நீரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எம்முறை தீர்ப்பாயா, என்னோய் தீர்ப்பாயா, வழி நடந்திட நீ துணை வருவாயா. எம்முறை தீர்ப்பாயா, என்னோய் தீர்ப்பாயா, வழி நடந்திட நீ துணை வருவாயா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. எங்கள் புனித தனிசாஸ்திரிதானையா, உம்மை நம்பி தேடி வந்தோம் கண்பாரையா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.